உனக்கு 600 நல்ல வருஷமா பட்டாச்சி மக்கள் உடமரம் தான் படுக்க. காளியம்மன் இங்க தத்துருவமா இருக்கா. ஆதி ஒரு காலம் நம்ம ஐயாக்க உள்ள காலத்துல நம்ம குலதெய்வத்தெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி இப்ப இருக்கக்கூடிய சந்ததிகள்லாம் வணங்கும் அளவுக்கு அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு அந்த ஒத்த காலு சப்பானி ஒரு காலு நொண்டியன் நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஊர்லையும் ஓடாடி வரும் 3 அடி ஊத்து தண்ணி என்ன வத்தலை. 600 வருஷம் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா எங்கள் ஊருக்கு அம்மாயில் இருக்குது. அந்த விறகை யாரும் ஒரு முள்ள எடுக்க முடியாது. இன்ன வரைக்கும் பகலில் கூட அதனுடைய ஆலயத்துக்கு ஒத்தையில் போக முடியாது. என்னைய எந்த அளவுக்கு பேர் வாங்க வச்சது அந்த தெய்வங்க. துடியா நீங்களே கொஞ்சம் நேரம் ஆதி ஒரு காலம் நான் சாமி அழைக்கும் போது மனசார நினைச்சீங்கன்னா உங்களை அறியாமே உங்களுக்கே சாமி வரும். இங்கே தத்துருவமாக அந்த சாமியெல்லாம் இருக்கா மரம் அந்த சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு கொள்ளாத வெட்டுடையா காளியம்மா நீ இருக்கிற சிவகங்கை நன்னாடு நிறைய பறக்க முடியாத அம்மாயா அட 1 மடை 2 மடை மிஞ்சி போன 5 மடை பாஜானா ஆனா ராஜமங்கல ராமநாடு 48 மடை அந்த ராமநாடு. அந்த ராமநாட்டு கலங்கு மொட்டலாம் மடையாட்டு அந்த கரும்பு கொஞ்ச நேரம் குன்றக்குடியில எந்திரி ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலத்தில இந்த குன்றக்குடி சுத்து வட்டத்துல பழைய கிழவங்க உள்ள காலம் குடிக்க ஊரல் இல்லே உங்களுக்கு கும்பிட ஜாமி இல்லே பிறப்பனெல்லாம் பிளங்கொடி கேட்கிற பங்காளி எல்லாம் பகையா தாண்டா போற இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணால பார்க்கணும். இருக்கு இந்த சந்ததிகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா இந்த ஊரு அம்மாண்டு போயிரும். இந்த குன்றக்குடியில 12 வருஷம் பாராமலை இல்லை. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா பஞ்சம் தாக்கல. இங்க கம்மாக்கரையெல்லாம் கல்லும் புள்ளும் வேய்கிறோ. நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன். அதை கிளவி சொல்லி அழுதுச்சா கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய ஓடி இருப்போம். அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி குன்றக்குடியில குளிக்கி ஆடையில கிழக்க கூடுதான் நேரமெல்லாம். அப்ப மாயமா வளரேச்சு நம்ம கிளவி மயிலி கீழே உடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோட வளரேச்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. குன்றக்குடி வட்டாரத்துல உள்ள சாமிக்கெல்லாம் நம்ம கிழவை எல்லாம் இங்க மாலை வாங்க கூடாதுன்னு அம்பியாவதி பட்டணமா மதுரை 5 லட்சம் நிதியா மாத்து வண்டி கட்டி நம்ம கிழவை மயிலக்கால 2 ஊட்டிய அப்ப காத்தா வாழை ஏத்தி என் வீரமகாலிக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டிய வாசனை திறமையா அங்க தேங்காய் வளத்துக்கு கிழவன் தேரு முட்டி வீதிக்கும். அத்தீரு வாசத்துக்கு ஆன
கண்ணு ரோட்டுக்கு என் கருப்பனுக்கு கோட்டு உருவாளுக்கு கிழமை கோரி பழைய ரோட்டுக்கு அப்ப பூப்பாரம் தானேத்தி கணத்துல எல்லா ஜாமானும் வாங்கி நம்ம ஜாமிகளுக்காக நம்ம கிழமை பூப்பாரம் தானேத்தி ஒத்த கடடா மதுரை ஒத்த கடை ஒளியில் வரையில பூவடைக்கு பாண்டி முடி வண்டி அப்ப நம்ம கேள்வி சொன்னானா பூவடைக்கு பொண்ணாத முடி வந்துருச்சு நான் மனசுல நினைச்ச என் கருப்பனை காணாமுடா அப்ப நம்ம கிளவே வண்டி மூக்காணி கட்டையில உட்காந்து கட்டிடா மாட்டோம் போவா எந்த பேய்க்கு என் குண்டா குடி மலை காரியமே புடி கொடுக்க மாட்டேன் சரி கொக்கு பறக்குறப்பு அங்க குருவி சத்தம் கேட்கிறோம் நான் கூப்பிட்டது கேட்கலையா என் ஜீமானே படுத்து தூக்குனது போதும் அதி கோடாங்கி அங்கே வந்துருச்சு வச்ச விதி வரக்குதுடா கலிசேரி கம்மாயில் உனக்கு 600 நல்ல வருஷமா பட்டாச்சி மக்களவா உடம்பரம் படுக்க இன்னைக்கு 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் தேனா இடிக்குது வத்தல உன் தங்கச்சி காளிய தவ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த குன்ற குடியில நீ இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் எந்திரி இன்னைக்கு சுருட்டு ஆட அடிக்கிறப்பூ 1000 பாட்டுல சாராயம் எப்பவும் பாண்டி முடிக்கட்டா நாட்டுக்கு பத்தாதுடா 3000 பாட்டுல சாராயம் அப்ப பாண்டி முடிக்க முடியல நாட்டுக்கு பத்தாதப்பு ஆடாத வேலையெல்லாம் ஆடு இந்த கலிசேரி கோடாங்கி வடிச்சா இறங்காத சாமி இறங்க இந்த குன்றா குடி வத்திடா தங்க நல்ல புதிய ரூப சாமி
ஆறுதலாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி சரவணநகர் நகரைச் சேர்ந்த அன்பு உள்ள சார்பாக 101 நன்றி. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த